ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் Vlogs by பிரீத்தி. இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரெசிபி வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கேன். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, எக் பிரியாணி பண்ண போகிறேன். வாங்க எக் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே முன்னாடியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு சின்ன தக்காளி, அதுக்கப்புறம் 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் முட்டையை வேக வச்சு மேலே இருக்க அந்த தோல் உரித்து எடுத்தாச்சு. அது மாதிரி 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா. இதில் காமிக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய புதினா காமிக்கிறேன். இதில் இருந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் புதினா எடுத்துக்க போகிறேன். புதினா நிறைய உரிச்சேனா, அதனால் ஒரே பிளேட்டில் போட்டு வச்சுட்டேன். சரி அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தயிரும் வேணும் நம்ம எக் பிரியாணிக்கு. நான் தயிரும் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே பாத்திரத்தில் பண்ணி தான் எனக்கு பழக்கம். குக்கரில் அவ்வளோவா பண்ண மாட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு குக்கரில் பண்ணால் ஒரு வேளை குழஞ்சிடுற மாதிரி இருக்குன்றதால குக்கர் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, டைம் ஆகிடுச்சு, டைம் இல்லை, அதனால் குக்கர்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்லேயே பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சதுக்கப்புறம் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ எக் பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி மசாலாலாம் வேணும். என்னென்ன பிரியாணி மசாலா போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பிரிஞ்சி இலையை என்ன பண்ணிட்டேன்னா நல்லா கட் பண்ணி அதில் போட்டுட்டேன். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறமா 4 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் பூவும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பிரியாணி தேவையான மசாலாலாம் போட்டு அதை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம், அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 5 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 5 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் எங்கள் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நடுவில் கீரியோ இல்லை கட் பண்ணியோ போடல, பச்சை மிளகா அப்படியே தான் போட்டிருக்கேன். நான் எதுக்கு பச்சை மிளகாவோ கீரியோ கட் பண்ணியோ போட மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய விதை வெளியே வந்துருச்சுன்னா சாப்பிடவே முடியாது. காரம் அதிகமாகிடுச்சுன்னா பையன் சாப்பிட மாட்டான்றதால நான் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணாமல் தான் போடுவேனே. என்னை பொறுத்த வரைக்கும் பச்சை மிளகா ஃப்ளேவர் இருந்தால் போதுமே தவிர பச்சை மிளகா காரம் இருக்கணுன்ற வேண்டிய அவசியம் எனக்கு பெரிய நீடாக தெரியல. அதனால் பச்சை மிளகா ஃப்ளேவர் இருந்தால் போதும் அப்படின்றதால பச்சை மிளகா அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு இங்கே வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயத்தை. சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலைவலியாக இருந்ததா, அதனால் சரி காஃபி வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபிக்கு பாலும் வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா அப்பப்போ கலந்து விட்டுட்டே விடுங்க, இல்லைன்னா ஈஸியாக அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வர கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா சாப்பாட்டுக்கு தேவையான அரிசியை ஊற வச்சுக்க போகிறேன். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வேலை ரொம்பவே இருந்தது. சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நான் வேலை செய்கிறப்ப எனக்கு ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ட்ரில்லை போட்டுறது, கீழே காய்கறிக்காரை கத்துறது, பூக்கார் பூ வேணுமான்னு கத்திட்டு இருக்கிறது, இதே டிஸ்டர்பன்ஸாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி அந்த டாப்பிக்கை விடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா உப்பு போட்டதுக்கப்புறமா வதக்கி விட்டாச்சு. அரிசி பார்த்திங்கன்னா சைட் பை சைடு கழுவி எடுத்துக்கலாம். எப்போவுமே அரிசியை ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க குக்கரில் பண்ணுறப்ப. ஆக்சுவலாக பாத்திரத்தில் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா அரிசி ரொம்ப நேரம் ஊறணும். குக்கரில் பண்ணுறப்ப நீங்கள் வெங்காயம்லாம் வதக்கி முடிச்சதுக்கப்புறம் சரி என்னென்ன ஒரு 5-10 நிமிஷத்தில் நம்ம அரிசி போடணுன்றப்ப ஊற வச்சுக்கோங்க. 5-10 நிமிஷம் ஊறுறது கூட எனக்கு பெருசு தான். ரொம்ப நேரம் ஊற வச்சா கூட என்ன ஆகிடும்னா அரிசி நல்லா குழஞ்சி போயிடும். அதனால தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே நான் எடுத்துருக்க அரிசி பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு சோனா மசூரி ரைஸ் கிடைக்கும். இங்கே நம்ம ஊர் சைடு கிடைக்கிற பொன்னி அரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதனால் இந்த சோனா மசூரி ரைஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. அதனால் நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து மோஸ்ட்லி அந்த அரிசி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் சோனா மசூரி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு எனக்கு இப்போது. நான் இங்கே பார்த்திங்கன்னா ஆச்சியில் பிரியாணி மசாலா வரும் பார்த்திங்களா, அந்த பிரியாணி மசாலா இதில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக அந்த பிரியாணி மசாலா பாதி பேக்கெட் காலி. இன்னும் என்ன ஒரு 1-1.5 ஸ்பூன் இருக்கும். அதை ஃபுல்லாக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த பிரியாணி மசாலாவை எதுக்கு நான் வெங்காயம் வதங்கினோடனே சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா சேர்த்தா என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வராதுன்றதால நான் என்ன பண்ணேன் அந்த வெங்காயத்தை கூட சேர்த்துடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்கு கொஞ்சம் சிக்கன்
சிக்கன் மசாலாவும் சேர்க்குறேன். சிக்கன் மசாலா வந்து ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம், அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதுவே போதுமானது தான். சைடில் பார்த்திங்கன்னா பாலும் நல்லா கொதிச்சிச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வந்துடுமோன்னு சொல்லிவிட்டு அந்த கேஸையும் வந்து ஆஃப் பண்ணி விட்டாச்சு. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை எல்லாம் பார்த்திங்கன்னா போயிடணும், அந்த அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா தக்காளியும் வந்து இதில் சேர்த்துட்டேன். தக்காளியும் சேர்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. இங்கே பார்த்திங்கன்னா தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலா கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஆல்ரெடி வந்து நான் புதினா வந்து கழுவி எடுத்து வச்சுருக்க புதினா வந்து இந்த மசாலா கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எதுக்கு வீடியோவை இவ்வளோ லென்த்தாக போடுறீங்க, ரெசிபி வீடியோ ஆனாலும் எந்த வீடியோ ஆனாலும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி போடுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலாக ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா எதுக்கு எடுக்கிறோம், அது நம்மளுடைய மெமரிக்காக எடுக்கிறோம். நம்மளுடைய மெமரிஸ்க்காக எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த பாட்டு கட் பண்ணலாமா, அந்த பாட்டு கட் பண்ணலாமான்ற ஒரு திங்கிங் வந்து எனக்கு வரவே வராது. அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிடுன்னா அது வீடியோ வந்து போட்டுருவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சுட்டேன். நல்லா அந்த மசாலாலாம் வெந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா காஃபியும் ரெடி ஆகிடுச்சு. சரி காஃபியும் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைடில் காஃபி ஆற்றி வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி மசாலா வந்து நம்ம குக்கரில் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சான்றதை ஒரு வாட்டி குக்கர் மூடியை திறந்து செக் பண்ணேன். மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருந்தது. இப்போ மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா கூட பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா ஆல்ரெடி நம்ம முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த முட்டையோட நடுவில் ஒரு கத்தி வச்சு நல்லா ஒரு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலா கூடையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த மசாலா வந்து அந்த முட்டைக்குள்ளே நல்லா உள்ளே போயிட்டு இறங்கும். அப்போ உங்களுக்கு அந்த முட்டை வந்து ஒரு மாதிரி ராவாக இல்லாமல் நல்லா உங்களுக்கு அந்த மசாலா நல்லா கோட் ஆகி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேக வச்ச முட்டையை வந்து மசாலாக்குள்ளே போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. நம்ம தெரியும் பார்த்திங்களா, நல்லா கடகடன்னு குழம்பு கிண்டுற மாதிரி கிண்டி விட்டுரும். அந்த மாதிரி கிண்டினீங்கன்னா என்ன ஆகிடும்னா ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி போட்டிருக்கிறதால முட்டை வந்து 2ஆக உடஞ்சி போய் என்ன ஆகிடும்னா தனியாக அந்த உள்ளே இருக்க மஞ்சக்கரு பார்த்திங்கன்னா தனியாக வந்துடும். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் என்ன பண்ணுங்கன்னா சும்மா லைட்டாக ஒரு 2 கிண்டு மட்டும் கிண்டி விட்டுருங்க. இப்போ மசாலாலாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா நான் ஆல்ரெடி வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணின்ற மாதிரி அளந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை அப்படியே மொத்தமாக சேர்த்துக்கிட்டேன். இங்கே வந்து நான் மொத்தமாக 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் இல்லையா, 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸு தண்ணி ஆகிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே குக்கரில் செய்கிறப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா, குக்கர்லேயும் சரி பாத்திரத்துலேயும் சரி அரிசி தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமாவே டக்குன்னு அரிசி போடக்கூடாது. தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், முட்டையை அப்படியே போட்டிருக்கீங்களே ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வேக வச்ச முட்டையை தான் போட்டிருக்கோன்றதால முட்டை ஒன்றும் உங்களுக்கு உடையவோ ஒன்றும் ஆகாது. போட்டிருக்க முட்டை அப்படியே தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து உப்பு டேஸ்ட் பார்த்தேன், உப்பு பத்தலை அப்படின்றதால கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பையும் சேர்த்துக்கிட்டேன் நான். சாரி, நான் நீங்கள் வந்து தண்ணி வெந்ததுக்கப்புறமா போடணும் அப்படின்னா தண்ணி வெந்ததுக்கப்புறமா இல்லை, தண்ணி கொதித்ததுக்கப்புறமா அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உப்பெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கிண்டி மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களோட அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரிசி ஆட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த அரிசியில் சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டு உங்களோட அரிசியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில்
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு டிப் ஒன்று சொல்கிறேன். டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அரிசியும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு கலர் கலந்து விட்டுட்டு, இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணுங்க. உப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது. எப்பயுமே வந்து நம்ம போட்டிருக்க உப்புக்கன்னா ஒரு கல் உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். தூக்கலாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு சாப்பாடு வெந்து வரப்போ சாப்பாட்டோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் குக்கரை மூடி குக்கர் பார்த்தீங்கன்னா 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக் பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு வந்து குழையவும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப வேகாத மாதிரியும் இல்லை. கரெக்டான பதத்தில் கரெக்டாக வெந்து வந்தது. நான் எப்படி பண்ணனோ இதே மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் எக் பிரியாணி சூப்பராக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லைன்னா, நீங்களும் ஒரு வாட்டி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எனக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெங்களூரில் இருக்கிற கிளைமேட்டுக்கு நம்ம ஆறி போய் சாப்பிட்றதுக்குன்னா சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் நான் கையோடு சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷ்ஷுன்னு எதுவுமே வேணாம். ஆல்ரெடி முட்டை இருக்கிறதெல்லாம் முட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடியும் பண்ணலை, வெறும் எக் பிரியாணியை வந்து சாப்பிட்டேன். அன்றைக்கி டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்த்திங்கன்னா நான் இந்த ரெசிபி வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.